என் அன்பு குழந்தையே, நீ பிறந்த தினத்தை இன்றைய தினம் தொட்டு மகிழ்ந்திருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இனிமேல் என்ன நடக்கும் என்பதையும் சொல்கின்றேன், முழுமையாக கேட்டுக்கொள். நீ மிகவும் மிகுந்த சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு பல முயற்சிகளை அனுதினமும் மேற்கொள்கின்றாய். அந்த முயற்சிகள் சில நேரங்களில் வெற்றி அடைகின்றது, பல நேரங்களில் தோல்வியை பெறுகின்றது. வெற்றியை அடையும் பொழுது இருக்கின்ற சந்தோஷம், தோல்வியை அடையும் பொழுது இருக்கின்ற மன வருத்தம், இரண்டுமே எப்பொழுதும் ஒரே மாதிரி மனநிலையில் உன்னுடைய மனதிற்குள் இருக்க வேண்டும். வெற்றியை பெறும் பொழுது அதிக அளவு நம்பிக்கையும், தோல்வியை பெறும் பொழுது அந்த நம்பிக்கையை இழக்கக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு நிகழ்வும் மாற்றங்களும் உனக்குள் தோன்றாதவாறு இருக்க வேண்டும். மனநிலையை எப்படி வைத்துக் கொள்கின்றோம் என்பதில்தான் உன் ஒவ்வொரு நாளையும் நீ கொண்டு செல்கின்ற விதமும் இருக்கின்றது. உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்துவிட்டால் வாழ்க்கையின் மீது ஒரு விரக்தியும் வெறுப்பும் ஏற்படுவதை முதலில் நீ தவிர்த்துக்கொள். எந்த விஷயம் எப்படி உன்னை சுற்றி நடந்தாலும் சரி, அதற்கான மனநிலை என்பது உனக்கு சீராக இருக்க வேண்டும். அதை கையாள்வது என்பது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். ஆனால் அந்த பக்குவத்தை பெற்ற யாரும் சுலபத்தில் வாழ்க்கையில் தோற்பது இல்லை. அந்த பக்குவத்தை பெற தவறும் பொழுதுதான் வாழ்க்கையே பிடிக்காத அளவிற்கு ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுகின்றது. பக்குவம் என்றாலும் அதுதான் என் குழந்தையே, வாழ்க்கையின் மீது ஒரு பக்குவத்தோடு எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை கற்றுக் கொடுக்கின்றது போல பாடத்தை எந்த ஒரு ஆசானும் இதுவரை கற்றுக் கொடுத்தது இல்லை. அந்த அனுபவங்கள் கற்றுக் கொடுக்கின்ற விஷயங்கள் தான் உன்னை மெருகேற்றுகின்றது. கல்வியை புகட்ட ஆசான் பாடுபடுவதைப் போல அனுபவங்களை புகட்ட இந்த வாழ்க்கையும் பாடுபடுகின்றது. உன்னுடைய கண்முன் தோன்றுகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு எப்பொழுதும் ஒரு தெளிவையும் ஒரு புரிதலையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்தான். அதை நீ சரியாக பார்க்கும் பொழுது சரியாக உனக்குள் நீ உள்வாங்கிக் கொள்வாய். அதை சரியாக பார்க்க தவறும் பொழுது அந்த உள்வாங்குதல் அங்கே தவறியும் விடுகின்றது. உன்னுடைய வாழ்க்கை புத்தம் புது மலரை போல பூத்து குலுங்க வேண்டும் என்று நானும் நினைக்கின்றேன். அதனால்தான் என் மீதான பக்தி உனக்கு அதிகம் இருக்கின்றது. நீ என் அருகில் மிகவும் நெருங்கி வந்திருக்கின்றாய். உன் வாழ்விற்கான கர்மங்களை எல்லாம் தீர வேண்டும் என்று என்னை பற்றி கொண்டிருக்கின்றாய். என் மீதான பற்றுதல் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நிச்சயம் போக்கிவிடும். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கவில்லையே என்று கவலை கொள்ளாதே. அந்த கவலைகளை போக்கி நீ எதிர்பார்த்த விஷயத்தை நல்லபடியாக நான் நடத்தி வைப்பேன். உன்னுடைய வாழ்க்கை பயணம், அந்த வாழ்க்கை பாதை மிகவும் கடினமாக இருக்கின்றது என்று கவலை கொள்கின்றாய். கடினங்களை சந்தித்தால்தான் மகத்தான இடத்திற்கு நிச்சயம் செல்ல முடியும். அந்த கடினங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு கடக்கின்றாயா, இஷ்டப்பட்டு கடக்கின்றாயா என்பதுதான் விஷயம். ஆசைப்படுகின்ற விஷயங்களை அடைய வேண்டுமானால் அதில் வரக்கூடிய அவஸ்தைகளையும் ஆங்காங்கே சந்தித்துதான் ஆக வேண்டும். எந்த ஒரு அவஸ்தையும் இல்லாமல் ஆசைப்பட்டது யாருக்குமே கிடைத்து விடாது. அப்படி பல அவஸ்தைகளை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்து விட்டாய். இப்பொழுது அது உன் கரத்தில் கிடைக்கப் போகின்ற நேரம். உனக்கு நல்ல நேரமும் சுக்கிர திசையும் இனி ஆரம்பமாகும். நீ பட்ட அவமானம், சிந்திய கண்ணீர், சில இடங்களில் நீ நெகிழ்ந்து நின்றாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த சோதனைகள் ஏராளம். இனிமேல் நீ சந்திக்கப் போகின்ற இன்பங்களும் ஏராளம். உன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டும் என்று துடிப்போடு இருக்கின்றாய். அந்த விஷயங்களை மாற்றுவதற்காக பாடுபடுகின்றாய். அத்தனை விஷயங்களிலும் நீ சந்திக்கும் சோதனைகளை நான் இங்கு பார்க்கின்றேன். நீ எதையெல்லாம் மாற வேண்டும் என்று மனதிற்குள் ஆசைப்படுகின்றாயோ அதிலெல்லாம் நல்ல மாற்றங்கள் இனி வரும் நாளில் கிடைக்கும்.
நீ எந்த விஷயத்திற்காக விரும்பி ஏங்கிக் கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயம் இனி வரும் நாட்களில் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய நீண்ட நாள் ஆசை நிச்சயம் நிறைவேறும். காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரும். தூய்மையான பக்தி உன்னிடத்தில் இருக்கின்றது. நேர்மை, உண்மை என்கின்ற பல நல்ல விஷயங்கள் உன்னிடத்தில் ஆக்கிரமித்து இருப்பதால் உன் வாழ்க்கை எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களோடு சென்று கொண்டே இருக்கும். உன்னை யார் காயப்படுத்தினாலும் உன்னால் ஒருவரும் காயப்படக்கூடாது என்கின்ற உன்னுடைய நினைவு மிகவும் அழகானது. அந்த நல்ல எண்ணத்திற்கு உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவே அமையும். வரிசையாக பல இன்பங்கள் வர காத்திருக்கின்றது. நியாயமான ஆசைகள் நிறைவேறப் போகின்றது. என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உன் மீது பொழிந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய உள்ளம் இல்லம் மகிழக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். வேலைகளில் இருந்த பலுவானது குறையும். மன நிம்மதியோடு மன திருப்தியோடு ஒவ்வொரு நாளும் செல்லும்படி உன் வாழ்க்கை பாதை இனி மிகவும் அழகாக இருக்கும். நீ பணிந்து சென்றாய் சில இடங்களில், ஆனால் அவர்கள் உன்னை துச்சமாகவும் எதற்கும் பயனில்லை என்றும் நினைத்தார்கள். அவர்கள் கண் முன்னாலேயே நீ ஒரு உயரிய வாழ்க்கையை வாழ்வாய். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை நிலை உயரும். எதற்காகவும் கலங்கி நிற்காமல் அனைத்தையும் சமாளித்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை இனி ஒவ்வொரு நாளும் உனக்குள் பெருக்கும். வெற்றி பெற்று கொண்டே இருக்கக்கூடிய நிலை நிச்சயம் ஏற்படும். என்னுடைய கருணை பார்வை, அருட்பார்வை முழுவதுமாக உன் மீதுதான் இப்பொழுது உள்ளது. உன் முகம் மலரக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் நடப்பதை நினைத்து நீ ஆச்சரியப்பட உள்ளாய். நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்திகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக உன்னை தேடி வருவதை பார்த்து, அப்பா முருகா நன்றி நன்றி என்று மனமாற நன்றி கூறிக்கொண்டே இருக்கக்கூடிய வகையில் அதிசயங்கள் உன் வாழ்வில் நடக்கும். தாயாக தந்தையாக உன் வாழ்நாள் முழுவதும் நான் இருந்து உன்னை காப்பாற்றுவேன். அசைக்க முடியாத நம்பிக்கையை என் மீது வைத்திருக்கின்றாய். சக்தியின் ஸ்வரூபமாக விளங்கும் நான் உனக்குள் புகுந்து ஆற்றலை கொடுப்பேன். எந்த மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அந்த மகிழ்ச்சி உனக்கு கிடைத்தே தீரும். உன் வாழ்க்கையில் நீ நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். இருளிருந்த இடங்களில் எல்லாம் இப்பொழுது வெளிச்சம் கிடைக்கும். கவலைகள் சூழ்ந்திருந்த இடங்களில் எல்லாம் மகிழ்ச்சி பொங்கும். என் மீதான பக்தியை அதிகரித்து கொண்டு என் ஆலயத்திற்கு வருவாய். நல்லது நடக்கும்.